அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளுடைய அடையாளத்தில் அடுத்து ஒரு பெரும் அடையாளத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஈசா நபியினுடைய வருகை. பொதுவாக எல்லா மனித குலத்தில் உள்ள அத்துணை பேர்களுமே நபிமார்கள் உட்பட இந்த பூமியிலே பிறப்பார்கள். இங்குதான் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். ஆனால் விதிவிலக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொல்லுவதற்கு எதிரிகள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை காப்பாற்றி தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் மறுமை நாளுடைய நெருக்கத்தில் ஒரு அடையாளமாக இந்த பூமிக்கு இறங்குவார்கள் என்று அல்லாஹும் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை குறித்து சில செய்திகளை நமக்கு கூடுதலாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வானுலகத்திலிருந்து அப்படியே மக்கள் எல்லாம் பார்க்கும் விதமாக இரண்டு மலக்குமாருடைய சிறகுகளை தங்களுடைய கரங்களை பதித்தவர்களாக அவர்கள் அப்படியே பூமியை நோக்கி இறங்கி வருவாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையினுடைய நிறம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அதாவது ரொம்ப சிவப்பாக குங்குமம் நிறம் பூசப்பட்டதாக அவர்கள் ஈசா நபியினுடைய ஆடை இருக்கும். இப்படி அவர்கள் என்ன செய்யறாங்க, பூமியை நோக்கி வர்றாங்க. அப்படி வந்து பூமியில டமாஸ்கஸ், சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்ல ஒரு வெள்ளை நிறத்திலான ஒரு மினராக்கு அருகாமையில தான் ஈசா நபி இறங்க இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கிய பிறகு ஒரு பெரும் மூச்சு ஒன்று விடுவார்கள். அவர்கள் விடுகின்ற பொழுது அந்த பெருமூச்சு யார் மீதெல்லாம் படுகின்றதோ அவர்கள் அத்துணை பேரும், அதாவது இறை மறுப்பாளர்கள் அனைவரும் அன்றைக்கு யாரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள், அனைவரும் மரணித்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். மேலும் சொல்றாங்க, எந்த அளவுக்கு அவருடைய மூச்சு காற்று போகும் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண் பார்வை எவ்வளவு தூரத்திற்கு அது போகுமோ அந்த அளவுக்கு அவருடைய மூச்சு காற்று போகும். அப்ப அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் அத்துணை பேரும் என்ன செஞ்சிருவாங்க, மரணித்து விடுவார்கள் என்று ஒரு செய்தியில சொல்லி காண்பிக்கிறார்கள். மேலும் இந்த பூமிக்கு இறங்கிய பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப ஒரு நீதியான தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரால் அந்த வரலாற்றை வைத்து கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு அவரை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அதாவது அவர்கள் பூமியில எதிரிகளால் சிலுவையில் அறையப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலுவையை இன்றைக்கு புனித சின்னமாக்கி அதை இன்னைக்கு விக்கிரகமாக ஆக்கி அதை வணங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த மதமாக மாறி இருக்கிறார்கள். மறுமை நாளுடைய நெருக்கத்தில் வருகின்ற பொழுது சிலுவைகளை எல்லாம் முறிப்பார்கள் என்று ஹதீஸில் இருக்கிறது. அதே போன்று பன்றியை கொல்லுவார்கள். அதே போன்று ஜிஸ்யா வரி, முஸ்லீம் அல்லாதவரிடமிருந்து வசூலிக்கப்படக்கூடிய ஜிஸ்யா என்ற வரியை அவர்கள் நீக்கம் செய்வார்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப தாறுமாற மிகைத்திருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை பெறுவதற்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு பொருளாதாரத்தால் மிகைத்திருக்கக்கூடியதாக அந்த காலம் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ரோமானியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரும் படையோடு ரோமானியர்கள் திரண்டு வருகிறார்கள், ஒரு பெரும் படையை முஸ்லிம்கள் திரட்டி வருகிறார்கள். இப்படி இரண்டு பேர்களுக்கு மத்தியில் ஒரு யுத்தம் மூழ்கிறது. அந்த யுத்தத்தின் போது பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிம்களுடைய படையில மூன்றில் ஒரு பகுதியினர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா போர்க்களத்துக்கு வந்த பிறகு புறமுதுகிட்டு பயந்து ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய கடும் கோபத்திற்கு ஆளானவங்க, அவர்கள் ரொம்ப மோசமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். மூன்றில் ஒரு பகுதியினர் போர்க்களத்தில் இருந்து பயந்து ஓட்டம் எடுத்த பிறகு எஞ்சிய இரு பிரிவுகளில் ஒரு பிரிவினர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு அவர்கள் அந்த யுத்த களத்தில் கொல்லப்படுவார்கள். அவர்கள் தான் ஷஹீதுகளிலேயே மிக சிறந்த உயிர் தியாகிகள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதுபோக எஞ்சிய ஒரு தொகையினர் அவருடைய கரங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போர்க்களத்தை பெரும் வெற்றியை கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அந்த போர்க்களத்தினுடைய வெற்றி முடிந்து அவர்கள் சிரியாவுக்கு திரும்பிய பிறகு அந்த மக்கள், எஞ்சிய மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து படையை திரட்டி கொண்டுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி அணிவகுப்பார்கள். ஈசா நபி அவர்கள் தலைமை ஏற்க அவர்களுக்கு பின்னால் அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த படையானது அணிவகுத்திருப்பார்கள். எதற்காக வேண்டி என்று சொன்னால் தஜ்ஜாலை கொல்வதற்காக. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொல்வதற்காக வேண்டி தேடுவார்கள். அப்பொழுது தேடுகின்ற பொழுது இந்த படையினரோடு ஈசா நபி அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். அவர்கள் பைத்துல் முக்கத்தஸ்க்கு அருகாமையில் லுத் என்ற அந்த நகரத்தினுடைய நுழைவாயிலுக்கு அருகாமையில் தஜ்ஜாலை சந்திப்பார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு உப்பை எப்படி தண்ணியில் போட்டா நீரில் பட்ட உடனே கரைந்து விடுமோ அது போன்ற தஜ்ஜால் ஒன்றுமே இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்த உடனே அவன் அப்படியே கரைஞ்சு போயிடுவான். அந்த அளவுக்கு அவன் ஒண்ணுமே இல்லாமல் ஆயிடுவான். அவ்வளவு பெரிய உலகத்தில் மிகப்பெரிய ஆட்டம் போட்ட தஜ்ஜால் ஈசா நபியை பார்த்த அந்த தருணம் என்பதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லாமல் ஆயிரும்.
ஆனாலும் அப்படியே விடப்பட்டிருந்தாலே அவன் செத்து போயிருப்பான். ஆனாலும் ஈசா நபி அவர்கள் தங்களுடைய கரங்களால் தஜ்ஜாலை கொல்லுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். மேலும் ஒரு தர்ஜாவை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் தொழுகையினுடைய விஷயத்துல நாம் தான் என்ன செஞ்சிட முடியும், இமாமாக நிற்க முடியும். தொழுகைக்கான நேரம் வந்த சமயத்துல மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஈசா நபியை இமாமாக நின்று தொலை வைக்குமாறு சொல்லுவார்கள். அப்பொழுது ஈசா நபி அவர்கள் சொல்லுவார்கள், உங்களிலிருந்தே நீங்கள் உங்களுக்கு தொலை வையுங்கள், அது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்திய ஒரு கண்ணியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இமாமாக இருக்க மறுத்துருவாங்க. அப்போ இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்வார், இமாமாக நின்று ஈசா நபி அவர்களுக்கு தொலை வைப்பார்கள், மக்கள் எல்லாம் தொழுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல வருகிறது. அப்பொழுது தஜ்ஜால் கொல்லப்பட்ட பிறகு அடுத்து ஒரு 7 ஆண்டுகள் இருக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்பொழுது எதுவுமே இருக்காது உலகத்தில். பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதி இருக்கும், பொறாமை இருக்காது, கள்ளம் கபடம் இருக்காது, அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு சூழலாக இருக்கும். அதன் பிறகுதான் மறுமை நாள் ஏற்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இது மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஏன்னா இது நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுறோம். ஆனால் இந்த அற்புதம் நடக்கும்போது ஒரு உலகமே ஒரு பெரிய பிரளயம் ஆயிரும். ஏன்னா வானத்திலிருந்து அப்படியே மலக்குமார்களுடைய சிறகுகளில் தாங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகின்ற பொழுது இந்த லேட்டஸ்டான இந்த டெக்னாலஜி உள்ள உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு செய்தி நடந்தாலும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நேரடியாக அந்த செய்தியை காண்பிக்க முடியும். அது போன்ற ஒரு அற்புதத்தை ஒட்டுமொத்த உலகமும் பார்க்க இருக்கிறது. இது கண்டிப்பாக உலகம் அழிவதற்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை என்ற இந்த மிகப்பெரிய அற்புதம் நடந்தே தீரும். அப்படி ஒரு நடக்காமல் மறுமை நாள் வராது என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள்.